ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செருப்படி சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ஒரு வீடியோ பார்க்கலாம். அனீஷ் சொன்ன மாதிரி பல சேனல் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் அண்ட் ரொம்ப பணக்காரங்க அவங்கள பத்தி தான் இன்டர்வியூ இல்லாட்டி அவங்கள பத்தி லைஃப் ஸ்டோரிஸ் போடுவாங்க. பட் நம்ம சேனல் என்ன பண்ண போறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம கூடயே தான் வாழ்ந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம இப்போ இன்டர்வியூ எடுக்க போறவங்க யாருன்னா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் ஒர்க்ஸ் பண்றாங்க. சோஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு 40-50 வயசானவங்க தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த தடவை இன்டர்வியூ எடுக்க போறவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு பசங்க. அவங்க தன்னால முடிஞ்ச சோஷியல் ஒர்க் பண்ண போறாங்க. யாருன்னு அவங்க வந்து பார்க்கலாம் வாங்க. அது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய். இந்த டீம் பேர் யார்? இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பல சோஷியல் ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்டே கேட்போம் அவங்க என்ன டீம் பேரு, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. சரி, என்ன பண்றாங்க இந்த சொசைட்டிக்காக வாங்க கேட்போம். ஃபர்ஸ்ட் உங்க டீம் பேர் சொல்லுங்க. எதனால இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுல? இத வந்து செல்ஃப்லின்னு எங்க சார் ஒருத்தர் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் பேர் வந்து வெங்கடேசன். அவர் வந்து இப்ப காலமான பின்ன வந்து நாங்க எல்லாம் அங்க இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மகிழ்வித்து மகிழ்வோம்னுட்டு அவரோட நினைவுக்காக இதை தொடங்கி. இப்ப ரீசெண்டா நீங்க என்னென்ன சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து உத்துக்கோட்டையில ஒரு ஸ்கூல்ல வந்து 4th 5th பசங்களுக்கு வந்து புக்ஸ், நோட் புக்ஸ் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இப்ப கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொஞ்சம் அந்த சிறுவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள அன்றாடம் பயன்படுத்துற மாதிரி எதனா பொருட்கள் அது மாதிரி கொடுத்து அமைச்சு வச்சிருக்கோம். ஒரு எங்களால எக்ஸ்பென்சிவா செலவு பண்ண முடியலும் எங்களுக்கு இப்போதைக்கு ஸ்மால் ஸ்கேலா தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்மால் ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி. இவங்களாம் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆனாங்க? இவங்க எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கும்போது எல்லாம் ஃப்ரெண்டு. அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா, அவங்க இன்னொரு அக்கா, அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து சீனியாரிட்டின்றதை விட எல்லாரும் வந்து ஒத்துமையா இருந்து ஆனாலும் ஒத்துமையா இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து எல்லாருமே ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இது வரலாம் போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, ஒரு ஃபன் செக்மெண்டா இப்போ நம்ம இந்த சேனல் ஓகேவா? இப்போ வந்து எல்லாருக்கும் இங்க டிஃப்ரெண்டா இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறீங்க. ஒவ்வொரு கேள்வியா கேட்போம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா. இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இது எதனால இது ஈர்க்கப்பட்டீங்க? எல்லாரும் பாத்தீங்கன்னா டிக்டாக் பண்ணணும், அது மாதிரி இதா பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க? இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் எங்க சார் மட்டும்தான். சார் அவரால் மட்டும்தான் இது ஆரம்பிக்கிறது. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு தான் ஆரம்பிச்ச மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவு செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்காக இவனுக்காக தான். ஓகே, நீங்க பாக்குறதுக்கு இல்ல வெக்க மாட்டேன், நீங்க சும்மா சொல்லுங்க. ஓகே ஓகே, ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். என்ன முக்கியமான கேள்வி, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல பார்த்தா கேர்ள்ஸ் பாய்ஸ்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்றவங்க வெளியே இருக்கிறவங்க தப்பா சொல்லுவாங்க. நீங்க எப்படி இந்த பாய்ஸ், அதாவது ஒரு ஹவு டு சே, நான் சொல்ற கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க பதில் சொல்றதுக்கு தான் பதில் சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஒன்னா இருந்து பண்றாங்க, வெளில யாரும் தப்பா நினைக்கலான்னு கேட்பீங்க. தப்பா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டுமே, அதை பத்தி நம்ம என்ன காசுல இருக்கோம், என்ன பண்றோம் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்ஸ் நிறைய பசங்க வந்து கண்டிப்பா தப்பா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, சோஷியல் ஒர்க்ஸ்ல வரவங்க தப்பானவங்க இருக்க இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணனாதான் தப்பு. ஸோ அவங்க தனியா விட்டு கூட கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா நல்லா போகுன்றதுனால தான் ஜாயின் பண்ணுறோம். நீங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்கிறீங்க. எப்படி நீங்க கனெக்ஷன் ஆகுறீங்க? எப்படி அந்த கனெக்ஷன்? இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் சொல்றீங்க, அவங்க வந்து செகண்ட் இயர் ஃபோர்த் இயர் சம்திங். ஃப்ரெண்ட்ஷிப். சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப் பசங்கலாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட், இவரோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்ல கனெக்ட் ஆனா தான் இந்த ஓகே, சூப்பர். தேங்க்யூ. இது சின்ன இன்டர்வியூ இருந்தாலும் என்ன என்னோட செருப்படி சேனல்ல போடணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை. நீங்க உங்களால முடிஞ்சதுக்கு நீங்க பண்றீங்க. என்னோட செருப்படி மூலமா உங்களுக்கு நான் ஏதாவது ஃபண்ட் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்னோட ரிவ்யூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மூலமாவும் உங்களுக்கு வரதான் நான் பாக்குறேன். இந்த ஒர்க் நீங்க பண்ணதுக்காகவே நான் மகிழ்வோம். அந்த டீமோட இன்ஸ்பிரேஷனா இருந்த வெங்கடேசன் சாரோட நினைவுனால அவங்க டீம் ஃபுல்லா அவங்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துறாங்க. வாங்க பார்க்கலாம்.
தெரிஞ்ச நம்ம நண்பர்கள் இன்னைக்கு சந்திச்சோம். அவங்கள்ட்டேருந்து இன்னும் செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னும் கண்ணுக்கு தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னும் வரப்போற ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைகளில் நம்மள மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட் வேணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பேர் இயங்குவாங்க. அவங்கள எப்படி பப்ளிசிட்டியோ சம்திங் தன்னை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்டுறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Share சேவ் பண்ணுங்க. ட்ரீஸ் அண்ட் சேவ் என்விரான்மெண்ட். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.